ஸோ பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் ராணுவ மற்றும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, சௌந்தர்யாவோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் டாக்ஸிசிட்டி ஆக ஆரம்பிச்சிருக்குது மக்களே. இந்த ஷோவை கேம் ஷோவாக தாண்டி வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போடுற முயற்சிகள், நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. அந்த நரேட்டிவ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சில தகவல்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ ஃபுட்டேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. என்னென்னா, ஸோ அங்கே ஜாக்லினுக்காக போன சில பேர் வந்து ரிலீஜனல் வைஸ் கனெக்ட் பண்ணி ரிலீஜனல் வைஸ் அங்கே சில விஷயங்கள் கத்தியிருக்காங்க, சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கோவப்பட்டு அங்கே சைலண்ட்டாக இருங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அந்த ஆடியோவில் சொல்லப்படுது. நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சௌந்தர்யா எழுதுக்கும் போது சௌந்தர்யா வந்து அபியூசிவாக பேட் வேர்ட்ஸில் திட்டினாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. அதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கம்மி. உள்ள எனக்கு தெரிஞ்ச வரையும் உள்ளே வரும்போதே செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தாவே அவங்கள தூக்கி வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்றது தான் பாயிண்ட். நமக்கு கிடைச்ச தகவல் படி அப்படின்றபடி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனே நடக்கலை, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸே நடக்கலை. நடக்காத ஒரு ப்ராசஸை நடக்குதுன்ற மாதிரி எதுக்கு இந்த நரேட்டிவை செட் பண்ணும் அப்படின்றது பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு வாரம் கைத்தட்டல் வந்திருக்குல்ல, ஜாக்லினுக்கு ஒரு வாரம் கைத்தட்டல் வந்துச்சு. அந்த கைத்தட்டல் கூட ஒரு 5-6 ஃபேன்ஸ் உள்ளே போய் பண்ணியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல, அது ஃபேன்ஸை நீங்கள் பிஆராக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. ஃபேன்ஸ் தான் உள்ளே போயிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ என்ன, அந்த ஒரு நாள் கைத்தட்டல் வந்ததுக்கு வெளியே ஏகப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு ஃபேண்டம் இருக்குது, பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த ஃபேண்டம்ல இருந்து தான் இந்த ஆடியோ ஃபுட்டேஜே லீக் ஆகியிருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி அங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் லீக் ஆகிட்டு சோஷியல் மீடியாலாம் வைரலாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இது பல சீசனாக நடக்குது. சீசன் 6 இருந்தே நடக்குது. ஏகப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு ஃபேண்டமை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவங்கள போட்டு வேற மாதிரி பேசி அபியூசிவாக பேசி ப்ரொடெக்ட் பண்ணி நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி கிரியேட் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணி விட்டுருவாங்க. அதில் உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்க்கணும். இது சீசன் 6லேருந்து பரவலாக நடக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் அந்த ஒரு குரூப்பில் இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஷோக்கு வரக்கூடாத பல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்றது. ரிலீஜியன் எதுக்கு இந்த ஷோவில் ரிலீஜியனில் எடுத்துகிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரில. கேஸ்ட் எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேசிசம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது எதுக்குன்னு தெரில. இந்த மாதிரி சில இன்சிடென்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட ஃபேண்டம்ஸ். அந்த நேம் சொல்லாத ஒரு ஃபேண்டம். ஓகே, அவங்க தான் ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கிட்டு வேறு இடத்துல அவங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க தான் தப்பிச்சு போயிடுறாங்க. இது மற்றவங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அதை வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இது வெரி வெரி ஒஸ்ட் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கேம் ஷோவாக பாருங்கள். இந்த கேம் ஷோவில் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் எடுத்துட்டு வந்து இதை வச்சு நீங்க வெளியே ஒரு கேம் விளையாடுறீங்க பாரு, ரொம்ப சீப்பு, கேவலம். முடிஞ்சா வீட்டுக்குள்ள கேம் விளையாட சொல்லுங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான பிளேயர் யாரா இருந்தாலும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி வெளியே இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இந்த மாதிரி எந்த ஃபேண்டம் பண்ணாலுமே ஒஸ்ட் தான். அது பர்டிகுலர் ஃபேண்டம்னே சொல்ல வேண்டாம், எந்த ஃபேண்டமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணி வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான செயல் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் நடந்திருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச உண்மை. நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் விசாரிச்ச பிறகு அப்படி நடக்கலை அப்படின்ற விஷயங்கள் தான் நான் கேள்விப்படுறேன். அதை சில பேர் பிடிக்காத, சில பேர் இதுதான் மைலேஜ், இதுதான் கரெக்டான சிச்சுவேஷன்ற மாதிரி அதை யூஸ் பண்ணி மைலேஜா பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. எல்லாரும் கொஞ்சம் தெளிவாக இருந்துங்க. ஓகே, நம்பர் 1. அடுத்து முத்துக்குமரன், தீபக் இவங்கெல்லாம் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜெஃப்ரி என்ன சொல்கிறாரு, நைட்டு நான் சமைக்கிறேன், சப்பாத்தி 40 சமைக்கிறேன் அப்படின்னும் போது தீபக், நைட்டுலாம் நீ சமைக்க வேண்டாம், காலைல சமை இல்லை மதிய சமை, நைட்டு நீ கிச்சன் டீம் சமைக்கணும், நைட்டு நீ சமை. இல்லை நான் நைட்டு தான் சமைப்பேன் அப்படின்றாரு. நைட்டுலாம் நீ வேணாடா, நீ காலைல சமைடான்னு தீபக் சொல்கிறார். ஒரு பாயிண்ட்ல முத்து என்ன சொல்கிறாரு, சரிடா நீ சப்பாத்தி தானே சமைக்கணும், நீ காலைல சப்பாத்தி சமைடா, நீ காலைல குருமாவும் சப்பாத்தி நீ காலைல செய், நைட்டு வேணான்னு. நான் நைட்டு தான் சமைப்பேன்றான். டேய் புரியுதா இல்லையாடா உனக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பகல்ல 2 வேளை சாப்பிடலனா கூட ஓகே, நைட்டு நல்லா பசிக்கும், தூங்குற டைம்ல நல்லா சாப்பாடா இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க. இது அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவே மாட்டேங்கிறான் ஜெஃப்ரி. அது ஒரு பாயிண்ட்ல சொல்லி புரிய வச்சு ஆயிருச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, அங்க வெளியே ஒரு கேங்கா ஜாக்லின், மஞ்சுரி, தீபக், ராணு, ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த முத்துக்குமார், இவங்க 7 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது இந்த கேம் எந்த மாதிரிலாம் ட்ராவல் ஆயிருக்கு, என்ன மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் ஆரம்பத்துலேருந்து எண்டில் டிஸ்கஷன் வரும்போது சௌந்தர்யா வந்து இந்த ஷோவில் வந்து என்னங்க சௌந்தர்யா பண்ணீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு போது, ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு மீட்டிங்னாவே பிடிக்காது இல்லையா, மீட்டிங்னாவே வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மீட்டிங் டிஸ்கஷனில் வேற என்ன தான் பேசணும், மீட்டிங்கில் இங்கே வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் பேச முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு அதை கன்வே பண்ண முடியும். இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி டிஸ்கஷன் போகும்போது அங்கேருந்து ஒரு
டாபிக் வரும். என்னன்னா, சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய ஹாட் ஸ்டார் ஓட்டிங்கில் நிறைய வந்திருக்கு. யோகாசனம் பண்ணுறமா சௌந்தர்யா, செய்தி வாசிக்கணுமா சௌந்தர்யா, மூணாவது இது என்னது இப்போ சமைக்கணுமா சௌந்தர்யா, இந்த மாதிரி ஓட்டுக்கெல்லாம் உனக்கு வந்துட்டு இருக்கே, அதுக்கான காரணம் என்ன? தீபக்கு வரல, எனக்கு வரல, மஞ்சரிக்கு வரல, இவங்களுக்குலாம் வராமல் உனக்கு மட்டும் வருது, அது எப்படி காரணம் அப்படின்னும் போது, ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கியோ, வெளியே இருந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வந்திருக்கியோ அப்படின்ற மாதிரி முத்து பேசினோன்னு, ஆமாம் ஆமாம் எல்லாமே சூப்பராக வெளியே இருந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க சௌந்தர்யான்ற மாதிரி போட்டு அடி. அங்கே ஒரு அடி. எதை சொல்கிறாங்க நீங்கள் மீன் பண்ணிங்க, ஓகே, அது ஒரு பக்கம் அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடுத்து என்ன இப்படி பேசிட்டீங்க மஞ்சரி, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ராணவ் மற்றும் சௌந்தர்யாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ராணவுக்கு சௌந்தர்யாவுக்கு தெரியும், சௌந்தர்யாவுக்கு ராணவ் தெரியும். வெளியே இருந்தே அவங்க 2 பேரும் கான்டாக்ட்ல இருக்கு, ஃபோன்லாம் பேசியிருக்காங்களான்றதையும் உடைக்கிறார். உடனே ரயான் சொல்றான், ஆமா ஃபோன் பேசியிருக்காங்க, ஃபோன் அவளே சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் ராணவே ஆமா நாங்கள் ஃபோன் பேசியிருக்கோன்றதை உடைக்கிறான் ராணவே. அப்போ இங்க என்னன்னா, ராணுவ வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணும். சௌந்தர்யா அட்டாக் பண்ணும்போது ராணுவ பல விஷயங்கள் மூளை இல்லாதவன் இதெல்லாம் பேசும்போது ராணுவுக்கு ட்ரெண்டு. இதே சௌந்தர்யா ராணுவ அட்டாக் பண்ணும்போது ராணுவுக்கு இது சௌந்தர்யாக்கு ட்ரெண்டு. புரியுதா? இதுவும் ஒரு விதமான கேம் பிளேப்பா, இதுவும் ஒரு விதமான கேம் பிளே. நெகட்டிவ் அட்டாக்கிங், இப்படி அட்டாக் பண்ணி அது வெளியே வந்து ட்ரெண்ட் ஆகும், வைரல் ஆகும்ல, அதனுடைய வெளிப்பாடாக தான் இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பட்டுன்னு உடைக்கிறார். ஒரு பாயிண்ட்ல நம்பர்லாம் இருக்கு தானே, பேசியிருக்கேன் தானே போது ஒரு பக்கம் ராணுவம் ஒத்துக்கிறான், நான் பேசியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ராணுவம் ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் அப்படியே சௌந்தர்யா ஷாக்கிங் ரியாக்ஷன்ல இருக்காங்க. இந்த டைம்ல என்ன பண்ணிட்டாரு நம்ம தீபக் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நலந்தான் அண்ணா தம்பி, நலந்தான் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிஆரும் நலந்தானான்ற மாதிரி தீபக் ஒரு பிஆரும் நலந்தானா அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாரு. ஆனால் தீபக் நேற்று நைட்டே ஒரு பக்கம் ராணுவ பிஆரை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது சௌந்தர்யா வந்து வெளியே எப்படி ஓட்டு வாங்குறாங்க, அந்த ரியாக்ஷன் மூலியமாக தான் ஓட்டு வாங்குறாங்க நேற்றே பேசியிருப்பார் தீபக். இந்த இடத்துலையும் ராணுவ மற்றும் சௌந்தர்யா முன்னாடியே வச்சுட்டு பிஆரும் நலந்தானா, 2 பேருக்கும் ஒரே பிஆர் நலந்தானான்ற மாதிரி அங்கேயும் போட்டு அந்த 2 பேரையும் போட்டு விட்டாரு. சார் நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன்ல நிறைய பேருக்கு பிஆர் இருக்கு, பிஆர் இல்லைன்னு சொல்ல, பிஆர் இல்லைன்னே நான் சொல்லலை, பிஆர் இருக்குங்க, முக்காவாசி கண்டஸ்டன்ஸுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதில் ஜெஃப்ரிக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் ஜெஃப்ரிக்கு இல்லை. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தீபக் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கலையான்னு தெரியல, மேபி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி இந்த மாதிரி போஸ்ட் போடு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி மற்ற எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஹெவி பிஆர் இருக்கு. அதில் வந்து பெரிய பிஆர்னா அது ராணுவோட பிஆர் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ராணுவக்கெல்லாம் பெரிய பிஆரே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொருத்தராக வருவாங்க. ஓகே, நான் நேமை மென்ஷன் பண்ண வரல, அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொருத்தராக வராங்க. ஓகே, அதில் நீங்கள் குறிப்பிடத்தக்க விஷயம், நீங்கள் மொதல் வாரத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் மக்களை, நான் தெளிவாக சொல்கிறேன். மொதல் வாரத்துலேருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், யார் எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, யார் எந்த இடத்துல இருந்து அப்படியே இருந்திருக்காங்க. நீங்கள் ட்ராக் எடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு பதில் புரியும், ஆன்சர் புரியும். அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக நீங்களே கண்டுபிடிக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன், மொதல் நாள்லேருந்து டில் டேட்டு அவங்களோட கிராஃபும் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்க கணக்கு பண்ணுங்க, அப்ப தெரிஞ்சிடும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அங்க அதே ஒரு ஆஸ்பெக்ட்ல அப்படி பாருங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். பாய் கைஸ்.